தன்னையே அறிவித்து கொண்டார். இனிமேல் திப்பு சுல்தான் தான் இந்த இடத்தோட கிங். சரி, நம்ம இந்த திப்பு சுல்தான் இருக்கார் இல்லையா, இவர் பயங்கரமான ஃப்ரெஞ்சோட சப்போர்ட்டர், ஃப்ரெஞ்சு ஆதரவாளர். அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்த ஒரு மரம், அந்த மரத்தோட பேர் என்ன அப்படின்னா ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி. ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி, சுதந்திரத்திற்கான மரம் அப்படின்னு அர்த்தம். சரியா, தமிழ் எழுதுங்க, சுதந்திரத்திற்கான மரம். இந்த மரத்தை மைசூரோட கேபிட்டல் இருக்கு இல்லையா, மைசூரோட கேபிட்டல் அப்படிங்கிறது ஸ்ரீரங்கப்பட்டினம். இந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இதுதான் அவங்களோட ஹெட் குவார்ட்டர். அந்த ஹெட் குவார்ட்டரில் இந்த ட்ரீ ஆஃப் லிபர்ட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை அங்கே நட்டு வைக்கிறார். இதை நட்டு வச்சதுமே, இதை எதுக்கு நட்டு வைக்கிறார் அப்படின்னா, நாங்கள், அதாவது மைசூர் ஆகிய நாங்கள் ஃப்ரெஞ்சோட தீவிரமான சப்போர்ட்டர்னு பிரிட்டிஷ்க்கு காட்டுறதுக்காகத்தான் ஃப்ரெஞ்சில் இருந்து வாங்கிட்டு வந்த இந்த ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி அப்படிங்கிற மரத்தை மைசூரோட கேபிட்டலில், அவங்களோட ஹெட் குவார்ட்டர் தலைநகரத்தில் நட்டு வைக்கிறார். அப்போ இது யாருக்கு பயங்கரமான கோபம் வருது அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு. ஏன்னா பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் ஆகவே ஆகாது. அதனால் பிரிட்டிஷ்க்கு பயங்கரமான கோபம். அப்போ பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை ஏற்கனவே இந்த தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வாரில் பயங்கரமான ஒரு தோல்வி நடந்திருக்கு நம்ம திப்பு சுல்தானுக்கு, மேலும் மேலும் இன்னும் பிரச்சனையை வளர்க்க வேண்டாம் அப்படின்னு தான் பிரிட்டிஷ் நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ என்னாச்சு, இவர் இங்கே மிகப்பெரிய ஒரு மரத்தை நட்டு வைக்கிறாரு. அது சுதந்திரத்திற்கான மரம். அது எங்கேருந்து வாங்கிட்டு வந்தது, ஃப்ரெஞ்சிலேருந்து. அப்போ பிரிட்டிஷ்க்கு பயங்கரமான கோபம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிளப்பு, அந்த கிளப்போட பேர் வந்து ஜெக்கோபியன் கிளப்பு. இந்த கிளப்பில் யார் மெம்பராக இருக்கா அப்படின்னா நம்ம திப்பு சுல்தான். அப்போ இந்த கிளப்பு எங்கே உள்ள, இந்த கிளப்போட பேஸ்மெண்ட் எங்கே சேர்ந்தது அப்படின்னா ஃப்ரான்ஸு. அப்போ இதுவும் யாருக்கு கோபம் வருது, திரும்பியும் இந்த பிரிட்டிஷ்க்கு கோபம் வருது. ஜெக்கோபியன் கிளப்பு, இதில் உறுப்பினராக இருக்கிறாரு நம்ம திப்பு சுல்தான். அப்போ இதுவும் பிரிட்டிஷ்க்கு கோபம். அப்போ இவங்க மேலும் மேலும் நம்மளை எதிர்க்கிற மாதிரி தான் வேலை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்க திப்பு சுல்தான்கிட்ட, நீங்கள் ஃப்ரெஞ்சோட நட்பை கைவிட்டுட்டீங்க அப்படின்னா நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்லை அப்படிங்கிறாங்க. பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்க, இங்கிலீஷ், அதாவது பிரிட்டிஷ் டிமாண்ட் வைக்கிறாங்க. பிரிட்டிஷ் டிமாண்டட் திப்புக்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, டு கிவ் அவே ஃப்ரெண்ட்ஷிப், பிரெஞ்சுக்காரர்களின் நட்பை கைவிடுமாறு ஆங்கிலேயர்கள் திப்பு சுல்தானிடம் கேட்டுக்கொண்டனர். தமிழ் எழுதுகிறவங்க அப்படி எழுதுங்க, பிரெஞ்சுக்காரர்களின் நட்பை கைவிடுமாறு ஆங்கிலேயர்கள் திப்புவிடம் அறிவுறுத்தினர். ஆனால் திப்பு சுல்தான் அதுக்கெல்லாம் பயங்கர மாதிரி இல்லை. அவர் பயங்கர சாலிடாக எதிர்த்து நிற்கிறாரு பிரிட்டிஷ். அதெல்லாம் முடியவே முடியாது அப்படிங்கிறாரு. கடைசியில் 2 பேர்த்துக்கும் பிரச்சனை தொடங்குது, பிரிட்டிஷ் வர்சஸ் திப்பு சுல்தான். அதுதான் 4வது ஆங்கிலோ மைசூர் வார் 1799. சரி, இந்த ஆங்கிலோ மைசூர் வார் நடக்குது, 2 பேர்த்துக்கும் நடக்குது. கடைசியில் இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திப்புவை ஃபுல்லாக சரவுண்ட் பண்ணிட்டாங்க. திப்பு கடைசியில் கொலையே பண்ணிட்டாங்க. திப்பு சுல்தான் இறந்தே போயிட்டார். இதுவரைக்கும் 3 போர் நடந்தது, 3 ஆங்கிலோ மைசூர் வார் நடந்தது. 3லேயும் ஏதோ ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போது ஒப்பந்தம் போடுறது கூட ஆள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்டிஷ் கூட இந்த போரில் யாரெல்லாம் இருந்தது அப்படின்னா, இவ்வளோ நாள் ஹைதர் அலிக்கு உதவி பண்ணிகிட்டு இருந்த மராத்தா ப்ளஸ் நிஜாம், எல்லாம் நிஜாம்னு எழுதிக்கங்க, நிஜாம். இவங்க எல்லாமே யாரோட இருக்காங்க, பிரிட்டிஷோட இருக்காங்க. திப்பு மட்டும் தனியாக இருந்தார். கடைசியில் திப்பு இறந்து போயிட்டார். இப்போ ஒட்டுமொத்த மைசூர் ரீஜியனுமே யாரோட கையில் போயிடுது, நம்ம பிரிட்டிஷோட கையில் போயிடுது. இனிமேல் பிரிட்டிஷோட ஆட்சி தான் மைசூரில்.
அப்போது பிரிட்டிஷ் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இவ்வளோ இடத்தை நம்ம டைரெக்டாக ரூல் பண்ண முடியாது. அதனால் இந்த உடையார் டைனஸ்டி இருக்கு இல்லையா, அந்த ராஜா அந்த பையன் இருந்தார் இல்லையா, அவரை ஒரு டம்மியாக நீ இனிமேல் இங்கேயே ஆட்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண ராஜா தேர்ட் அப்படிங்கிறவர், அந்த பையனோட பேர் கிருஷ்ண ராஜா தேர்டு. இனிமே அவர் தான் இந்த இடத்தோட ராஜா. அவர் ராஜா அப்படின்னா இவருக்கு இப்போ இருக்கக்கூடிய மைசூரை அப்படியே கொடுக்கல. இவங்க கூட பிரிட்டிஷ் கூட யாரெல்லாம் உதவிக்கு வந்திருக்கிறது, இந்த மராத்தியர்கள், அப்புறம் இந்த நிசாம்ன்றவங்க ஹைதராபாத்தை ஆட்சி பண்ணக்கூடிய மன்னர்கள், ஹைதராபாத்து நிசாம், இங்கே மராத்தியர்கள். இவங்களும் உதவி பண்ணியிருக்கிறதுனால இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் இல்லையா. அதனால் நம்ம பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம மராத்தியர்களுக்கு ஒரு பகுதியை கொடுத்தாங்க, அதுபோக நிசாமுக்கு ஒரு பகுதியை கொடுத்தாங்க. இதில் மராத்தாவுக்கு எதெல்லாம் பகுதி கொடுத்தாங்க அப்படின்னா, மராத்தாஸ்க்கு சூண்டா அப்படிங்கிற இடம், சூண்டா அப்படிங்கிற மாவட்டம், சூண்டா மற்றும் ஹார்போனெல்லி டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஹார்போனெல்லி மாவட்டங்கள், இந்த 2 மாவட்டங்களும் யாருக்கு போகுது அப்படின்னா மராத்தியர்களுக்கு போகுது. இதே மாதிரி நிசாம், ஹைதராபாத் நிசாம் இருக்காங்க இல்லையா, அவங்க நிசாமுக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் எதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, கூட்டி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட், கூட்டி மற்றும் குர்ராம் கொண்டா, இந்த 2 பகுதியும் யாருக்கு போயிடுது அப்படின்னா நிசாமுக்கு போகுது. அது போக நம்ம இவ்வளோ தூரம் சண்டை போட்ட பிரிட்டிஷ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஒரு பகுதியை கையில் எடுத்துக்கிறாங்க. அவங்க எதெல்லாம் கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா, கனரா அப்படிங்கிற பகுதி, கனரா, அப்புறம் வயநாடு, கோயம்புத்தூர். இந்த கேள்வி ஏற்கனவே கேட்ட கேள்வி, பிரிட்டிஷோட ரீஜியன் எதெல்லாம் மைசூர்லேருந்து கைப்பற்றினாங்க அப்படிங்கிறது இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். இது 4 இல்லை 5 ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு எது இல்லை அப்படின்னு கூட கேட்கலாம். சரியா, கோயம்புத்தூர், அப்புறம் துவாராபுரம், ஸ்ரீரங்கப்பட்டினம், துவாராபுரம், இதெல்லாம் பிரிட்டிஷே கையில் எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு சூண்டா ஹார்போனெல்லி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது 2யுமே நம்ம மராத்தாஸ் கொடுத்தாச்சு. அதுபோக நம்ம நிசாமுக்கு கூட்டி அண்டு குர்ராம் கொண்டா அப்படிங்கிற 2 பிளேஸு, இவங்களுக்கு கனரா, வயநாடு, கோயம்புத்தூர், துவாராபுரம், ஸ்ரீரங்கப்பட்டினம், இதெல்லாம் பிரிட்டிஷ் கையில் எடுத்துட்டாங்க. சரி, இதெல்லாம் இப்போதைக்கு அது போக ரிமைனிங் இருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் அந்த கிருஷ்ணராஜா தேர்ட் அப்படிங்கிற ஒரு டம்மி கிங்கை வச்சு ரூல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்கேயும் அவரை டெசிஷன் எடுக்க முடியுமானா முடியாது. பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் கேட்கணும். இன்னொன்று, இந்த போர் 1799 முடியுது இல்லையா, முடிஞ்சதுமே இந்த மைசூர் ரீஜியன் அப்படிங்கிறது எதோட சேர்த்துட்டாங்க அப்படின்னா, துணைப்படை திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது, சப்சிடரி அலையன்ஸ். இந்த போர் நடக்கும்போதெல்லாம் இங்கே யார் கவர்னராக இருக்கிறது அப்படின்னா, இங்கே கவர்னராக இருக்கிறது லார்டு வெல்லஸ்லி பிரபு. இவர் என்ன பண்ணிட்டாரு, இனிமே மைசூர் சமஸ்தானம் அப்படிங்கிறது துணைப்படை திட்டத்தின் கீழ் சேர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டார். துணைப்படை திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் சப்சிடரி அலையன்ஸ். துணைப்படை திட்டம் அப்படின்னா மன்னர் அந்த இடத்துல வெறும் டம்மியாக இருக்க போகிறாருன்னு அர்த்தம், வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக. துணைப்படை திட்டம் அதாவது என்ன அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பிரிட்டிஷ் இருக்கிறாங்க, இங்கே நம்ம இந்திய மண்ணில் பிறந்த ஒரு கிங் இருக்கிறாரு. இப்போ இந்த பிரிட்டிஷ் இருக்கிறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு நிறையா ஆர்மி இருக்கும் இல்லையா, நிறையா படைகள்லாம் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஒரு 5000 பேர்னு வச்சுக்கோம். சரியா, இந்த 5000 பேருமே இப்போது ஒருத்தர் 2 பேர்த்துக்கு நம்ம சாப்பாடு போட்டு மேனேஜ் பண்ணுறதே பெரிய விஷயம்.
5000 பேர் இருந்தாங்க, 50,000 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுலாம் எவ்வளோ பெரிய வேலை. இந்த 5000 பேரையுமே எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், யார் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, இங்கே நம்ம இந்தியாவை சேர்ந்த இந்த கிங்கு, இவர் தான் இதையும் மெயின்டைன் பண்ணணும். இன்னொன்று, கிங்குக்குன்னு ஒரு படம் இருக்கும் இல்லையா, படை, அந்த படையும் யார் மெயின்டைன் பண்ணணும்னா கிங்கு தான். இவருக்கு சாப்பாடு போடுறதுலேருந்து செலவாகிறதுலேருந்து எல்லாத்தையுமே இந்த மன்னர் தான் பார்த்துக்கணும். சரி, இப்போ ஒரு போர் வருது அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ்க்கும் வெர்சஸ் இன்னொன்று ஃப்ரெஞ்சுக்கும் எதுக்கோ போர் வருது அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு இதை ஏபின்னு வச்சுக்கோம். இந்த 2 படைகளுமே நேரடியாக பிரிட்டிஷ்க்கு உதவி பண்ணுறதுக்காக போயிடும். இதே இது இந்த கிங்குக்கும் இன்னொரு கிங்குக்கும் ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா, இந்த 2 படையும் கிங்கு பயன்படுத்தலாமா அப்படின்னா, கிங்கு இந்த படையை பயன்படுத்தவே கூடாது. யாருக்கிட்ட அனுமதி கேட்கணும் அப்படின்னா பிரிட்டிஷ்கிட்ட. ஒருவேளை பிரிட்டிஷ் அனுமதி கொடுக்கல அப்படின்னா, இந்த மன்னர் இந்த 2 படையும் பயன்படுத்தவே முடியாது. மன்னரோட பலமே இந்த படைகள் தான். படைகளே இல்லை அப்படின்னா அந்த மன்னர் அந்த இடத்துல எப்படி, வெறும் டம்மி தான். இதை தான் சப்சிடரி அலையன்ஸ் அப்படி இல்லைன்னா துணைப்படை திட்டம்னு சொல்லுவோம். இந்த துணைப்படை திட்டத்தின் கீழே மைசூரை சேர்த்தாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், மைசூர் பகுதியுமே இனிமே பிரிட்டிஷ்க்கு உட்பட்ட பகுதின்னு அறிவிச்சாச்சு. இனி அந்த மன்னரால் பெரிய அளவில் சொந்தமான முடிவை எதுவுமே எடுக்க முடியாது. சரியா, இந்த 4 ஆங்கிலோ மைசூர் வாரோட முடிவில் நம்ம ஹைதர் அலி இறந்து போயாச்சு, திப்பு சுல்தானை கொலை பண்ணிட்டாங்க. இன்னும் இந்த திப்பு சுல்தானுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாத்தையுமே வேலூரில் இருக்கக்கூடிய, நம்ம தமிழ்நாட்டில் வேலூரில் இருக்கக்கூடிய அந்த கோட்டையில், அதாவது சிறையில் போட்டுருவாங்க. சிறையில் அப்படிங்கிறது அந்த கோட்டைக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். அந்த கோட்டையை விட்டு வெளியில் எங்கேயுமே போகக்கூடாது. அந்த வேலூர் கோட்டையில் 18 பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்க. 18 பேர் இனிமேல் அங்கே மட்டும்தான் இருக்கணும். சரியா, இதோட 4 ஆங்கிலோ மைசூர் வாரம் முடிஞ்சது. இப்போது பிரிட்டிஷ்க்கு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து வெற்றி தான். பிளாசி, பக்சர் அப்படின்னு சொல்லி இப்போது ஆங்கிலோ மைசூர் வார், மைசூரையும் தோற்கடிச்சாச்சு. ஏன்னா மைசூர் மிகப்பெரிய எதிரியாக இருந்துகிட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ்க்கு. இன்னொன்று, ஹைதர் அலி மிகப்பெரிய ரூலராக இருந்தார், அவரோட ஆட்சியுமே முடிஞ்சு போச்சு. இன்னொன்று, இந்த திப்பு சுல்தான் இறந்த அன்னைக்கு அந்த ஒட்டுமொத்த மைசூர் ரீஜியனுமே பயங்கர இருள் சூழ்ந்து இயற்கையே அன்னைக்கு அவரை ஒரு ஸ்தம்பிச்சு போன அளவுக்கு நடந்திருந்திருக்கு இவரோட இறப்பு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாவீரனாக இருந்திருக்காரு திப்பு சுல்தான். சரியா, திப்பு சுல்தான்னாலும் அவர் தான். இன்னொரு பேர் அவருக்கு என்னென்னு கூட கேட்கலாம், திப்பு சாஹிப்னாலும் அவர் தான். சரியா, எப்படி வேணாலும் கேட்கலாம். திப்பு சுல்தானாலும் அவர் தான், திப்பு சாஹிப்னாலும் அவர் தான். அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ராக்கெட்ஸ், நவீன ராக்கெட்டின் தந்தை யார் அப்படின்னு கூட கேட்கலாம். சரியா, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ராக்கெட்ஸ். ஏன்னா இவர் போரில் அந்த காலகட்டத்திலே ராக்கெட்டை பயன்படுத்தின ஒரு ஆள் நம்ம திப்பு சுல்தான். அதனால் இவருக்கு பேர் நவீன ராக்கெட்டின் தந்தை அப்படின்னு கேட்டாலும் திப்பு சுல்தான் தான். அப்புறம் மைசூரின் புலி, டைகர் ஆஃப் மைசூர், அதுவும் நம்ம திப்பு சுல்தான் தான். சரியா, மைசூரின் புலி அப்படின்னு கேட்டாலும் திப்பு சுல்தான் தான். இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் கடைசியில் பிரிட்டிஷால் வீழ்த்தப்பட்டுச்சு. சரி, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஆங்கிலோ மராத்தா வார். சரி, இப்போ ஒவ்வொரு இடமா டார்கெட் பண்ணிகிட்டே வராங்க பிரிட்டிஷு. இப்போதைக்கு மைசூர் வரைக்கும் டார்கெட் பண்ணியாச்சு. அடுத்து மராத்தியர்கள். ஏன்னா மராத்தாஸ் மிகப்பெரிய படை வச்சிருக்கக்கூடிய ஆட்கள். இவங்களோட எழுச்சியும் பயங்கரமாக இருந்தது. ஏன்னா சிவாஜியில் தொடங்கின ஆட்சி அப்படிங்கிறது பெரிய அளவில் இருந்தது. சிவாஜியோட ஆட்சியே கிட்டத்தட்ட அப்போ இருந்த முகல் ரூலர்ஸே பயங்கரமாக எதிர்த்து இருந்தார் சிவாஜி. இவங்களுக்கு அடுத்து மராத்தாஸ்க்கு அப்புறம் இவங்க கூடவே இருந்த பேஷ்வாக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அமைச்சர்கள் மாதிரி, அடுத்து அவங்க அந்த ஆட்சியை கையில் எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அந்த பேஷ்வாக்களுக்குமே ஒரு 5 பிரிவாக பிரிஞ்சிருந்தாங்க. அந்த 5 பிரிவுக்கும் நம்ம ஆங்கிலேயர்களுக்குமான அடுத்த பிரச்சனை வந்தது. எப்போதுமே பிரிட்டிஷோட முதல் எய்ம் என்ன அப்படின்னா, ஒன்றா இருந்தோம் அப்படின்னா அதை பிரித்து விட்டு டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம், பிரித்தாளும் கொள்கை அப்படிங்கிறது. அதை தான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் நம்ம ஆங்கிலேயர்கள். அதை ஃபாலோ பண்ணி தான் ஒவ்வொருத்தராக தோற்கடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார். ஆங்கிலோ மராத்தா வார் 1.
1775 1782 வரைக்கும். சரியா? அடுத்து சரி, இந்த ஆங்கிலோ மராத்தா வார் எதனால் நடக்குது அப்படின்னா, இங்கே மாதவ் ராவோ அப்படின்னு ஒரு கிங் இருக்கார். மாதவ் ராவோ 1. இந்த கிங்கு 1772 இறந்து போயிடுறார். 1772 இந்த மாதவ் ராவோ அப்படிங்கிற கிங் இறந்து போயிடுறார். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு யார் வர்றது அப்படின்னா, இவரோட பிரதர் நாராயண ராவ். இவர் தான் இந்த இடத்துக்கு ஆட்சிக்கு வர்றார். மாதவ் ராவோ 1 இருக்கிறாரு. அவர் ஆட்சியில் இறந்து போனதுமே அதுக்கடுத்து இந்த மாதவ் ராவோட பிரதர் சகோதரர் நாராயண ராவ், தமிழில் எழுதும்போது ராவ்னு எழுதிக்கணும். சரியா? நாராயண ராவ் இவர் ஆட்சிக்கு வர்றார். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த நாராயண ராவும் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறார். இறந்து போனதுக்கப்புறம் இதுக்கு 2 விதமான பிரச்சனை வருது. ஒன்று, இந்த நாராயண ராவ் இருக்கார் இல்லையா, இவரோட குழந்தை, கை குழந்தை தான், அது பேர் மாதவ் ராவோ 2. இன்னொன்று, இந்த நாராயண ராவோட அங்கிள் பேர் ரகுநாத் ராவ். இவங்க 2 பேர்த்துக்கும் பிரச்சனை. நாராயண ராவ் கிங்காக இருந்த அதே இடத்துல நான் தான் ஆட்சிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த ரகுநாத் ராவோ சொல்கிறார். ஏன்னா இந்த சின்ன குழந்தையா இருக்குது, அதனால் அவர் ஆட்சி பண்ணிக்க முடியாது, நான் தான் இந்த இடத்துக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். இந்த மாதவ் ராவ் 2க்கு யார் சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய படைத்தளபதியாக இருக்கக்கூடிய நானா ஃபட்னாவிஸ். இவர் மிகப்பெரிய படைத்தளபதி. நானா ஃபட்னாவிஸ் இவர் என்ன சொல்கிறாரு, வாரிசு படி பார்த்தா மாதவ் ராவ் 2 தான் கிங்காக இருக்கணும் அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்போது 2 பேர்த்துக்கும் பிரச்சனை வந்துடுது. இந்த மாதவ் ராவ் நம்ம நானா ஃபட்னாவிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எத்தனை படைகளுக்கு அந்த ஆள் தலைவர்னு கூட நம்ம கேட்கலாம். 12 மராத்தா படைகள், 12 மராத்தா படைகளுக்கு தலைவர் தான், சீஃப் தான் யார், நானா ஃபட்னாவிஸ் அப்படிங்கிறவர். ஏன்னா அந்த 12 மராத்திய படைகளுக்கு தளபதி அப்படிங்கும்போது அதுக்கும் ஒரு பேர் இருக்குது, பாராபாய் அப்படின்னு பேர். இதில் நமக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்த பாராபாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 12 அப்படிங்கிற நம்பருக்கு தலைவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ 12 படைகளுக்கு தலைவர் தான் யார், பாராபாய் தான் யார், நானா ஃபட்னாவிஸ். அவ்வளவு பெரிய மாவீரன் இந்த நானா ஃபட்னாவிஸ். அப்படிப்பட்ட இந்த மாவீரன் என்ன சொல்கிறாரு, வாரிசுப்படி மாதவராவா தான் தலைமையாக இருக்கணும், அந்த தலைமைக்கு நான் தளபதியாக இருப்பேன்னு சொல்லி இவர் சொல்கிறார். ரகுநாத் ராவோ என்ன சொல்கிறாரு, இது சின்ன குழந்தை, அதனால் அவர் ஆட்சி பண்ணக்கூடாது, நான் தான் ஆட்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரகுநாத் ராவோ நிற்கிறாரு. இப்போது 2 பேர்த்துக்கு இந்த பிரச்சனை தொடங்குது. இதில் இந்த ரகுநாத் ராவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நமக்கு எப்படியாவது பெரிய படை இருந்தால் தான் இந்த நானா ஃபட்னாவிஸை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு அப்படின்னா, பிரிட்டிஷ்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. அப்போது பிரிட்டிஷ்க்கும் ரகுநாத் ராவும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் தான் ட்ரீட்டி ஆஃப் சூரத் அப்படின்னு பேர். ட்ரீட்டி ஆஃப் சூரத் உடன்படிக்கை அப்படின்னு பேர். இது 1775 போடப்பட்ட உடன்படிக்கை. இந்த ட்ரீட்டி ஆஃப் சூரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரகுநாத் ராவோ ஆங்கிலேயர்கள்ட்ட சொல்கிறாரு, நான் உங்களுக்கு 2 முக்கியமான இடங்களை உங்களுக்கு இந்த ஒப்பந்தத்தின்படி நீங்கள் எனக்கு உதவி பண்ணிங்கன்னா நான் தரேன் அப்படிங்கிறார். அப்போது ரகுநாத் ராவோ சொன்னது என்ன அப்படின்னா, இது ரகுநாத் ராவோ சொன்னது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 2 இடம், ஒன்று சேல்செட் அப்படிங்கிற இடம், இன்னொன்று பேசின் அப்படிங்கிற இடம். இந்த 2 இடத்தை நான் உங்களுக்கு பரிசாக தரேன். யார், ரகுநாத் ராவோ ஆங்கிலேயர்கிட்ட சொல்கிறாரு. அதுபோக இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம், சூரத் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு செல்வ செழிப்பான இடம். அந்த சூரத் அப்படிங்கிற இடத்துக்கும் பாரூச், BHARUCH, பரூச் அப்படின்னு தமிழ் எழுதிக்கங்க, பரூச், இங்கே சூரத். இந்த 2 மாவட்டத்தில் வரக்கூடிய வருவாய் இருக்கு இல்லையா, அதுலேயும் நான் உங்களுக்கு ஷேர் தரேன் அப்படிங்கிறாரு ரகுநாத் ராவோ. இந்த சூரத் ப்ளஸ் பரூச், இந்த 2 டிஸ்ட்ரிக்டில் வரக்கூடிய ரெவன்யூ, வரக்கூடிய வருவாயில் பாதி உங்களுக்கு ஷேராக தரேன். யாருக்கு, பிரிட்டிஷ்க்கு. அப்போ பிரிட்டிஷ் நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு படை வீரர்களை தரணும் அப்படிங்கிறாரு. அப்போ பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இதெல்லாம் கொடுத்தா நாங்கள் உங்களுக்கு 2500 சோல்ஜரை தரோம் அப்படிங்கிறாங்க.
இந்த ஒப்பந்தத்துக்கு பேர் தான் ட்ரீட்டி ஆஃப் சூரத் அப்படின்னு பேர், சூரத் ஒப்பந்தம். ரகுநாத் ராவ் என்ன சொல்கிறாரு, சால்செட் அப்படிங்கிற இடத்தையும் நான் உங்களுக்கு தரேன் பிரிட்டிஷ்க்கு, பேசின் அப்படிங்கிற இடத்தையும் தரேன், அப்புறம் சூரத் பரூச் அப்படிங்கிற 2 மாவட்டத்திலேருந்து வரக்கூடிய வருவாயில் உங்களுக்கு அதுலேயும் பாதி தரேன், நீங்கள் எனக்கு அதுக்கு பதிலாக ஒரு 2500 படை வீரர்கள் அனுப்பணும் அப்படிங்கிறாரு. இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க இல்லையா, உண்மையிலே ஒரு ஒப்பந்தம் போடுறோம் அப்படின்னா இப்போ வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நாட்டில் ஒரு தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஐயா மோடி மூலமாக ஒப்பந்தம் போடுறது நல்லதா, இல்லை தமிழ்நாட்டில் நம்மளை மாதிரி ஒரு காமன் மேன்ட்ட வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து ஒப்பந்தம் போட்டால் செல்லுபடி ஆகுமா? செல்லுபடி ஆகாது இல்லையா. அதே மாதிரி இப்போ இன்னும் ரகுநாத் ராவை கிங்காகவே மாறலை, அங்கே சண்டை தான் போயிட்டுருக்கு. அந்த டைமில் ரகுநாத் ராவோ இங்கே வந்து இந்த ஒப்பந்தத்தை போடுறாரு. அப்போ இந்த ஒப்பந்தம் சரியான லீகலான ஒப்பந்தமா அப்படின்னா இல்லை. அப்போது இதை கல்கட்டா பிரிட்டிஷ் கவுன்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒப்பந்தம் செல்லாத ஒப்பந்தம், அவர் அந்த பேஷ்வாக்களோட வம்சத்தில் வந்தவராக இருக்கலாம், ஆனால் அவர் இப்போ கிங்கு கிடையாது, அதனால் இந்த ஒப்பந்தம் போட்டாலுமே அது செல்லுபடி ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லி கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சில் இந்த ஒப்பந்தம் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்கிறாங்க. கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சில், கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஒப்பந்தம் ஒருபோதும் செல்ல போகிறதில்ல, அதனால் இந்த ஒப்பந்தம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிடுறாங்க. இந்த ஒப்பந்தம் போட்டது பிரிட்டிஷ் சார்பாக யார் இருந்தா அப்படின்னா நேரம் வாரன் ஹேஸ்டிங் இருந்தார். வாரன் ஹேஸ்டிங் இவர் தான் பிரிட்டிஷ் சார்பாக இருந்தவர். அங்கே ரகுநாத் ராவ் இருந்தார். 2 பேருக்கும் போடப்பட்ட ஒப்பந்தம் தான். இப்போ இந்த ஒப்பந்தம் செல்லாதுன்னு சொன்னதுமே நம்ம கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இவர்கிட்ட ஒப்பந்தம் போட்டு பிரயோஜனம் இல்லை, அவரோட லீகலான வாரிசாக இருக்கார் இல்லையா மாதவராவோ 2, அவர்கிட்ட தான் போய் ஒப்பந்தம் போடணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சின்ன குழந்தை, அப்போ அந்த இடத்துல யார் இருக்கா, நானா ஃபட்னாவிஸ் இருக்கார், அவர்கிட்ட போட்டால் தான் ஒப்பந்தம் செல்லுன்னு சொல்லி கல்கட்டா பிரிட்டிஷ் கவுன்சில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டீம் அனுப்புகிறாங்க. சென்ட் எ டீம் டு புனே, புனேக்கு ஒரு டீம் அனுப்புகிறாங்க. அப்போது அந்த டீம் எதுக்கு போகுது, புதுசாக ஒரு ட்ரீட்டி போடுறதுக்கு. அந்த ட்ரீட்டி தான் டு மேக் எ நியூ ட்ரீட்டி, புதிய ஒப்பந்தத்தை உருவாக்க ஒரு அணி புனேவுக்கு செல்கிறது. டு மேக் எ நியூ ட்ரீட்டி. அந்த ட்ரீட்டியோட பேர் தான் ட்ரீட்டி ஆஃப் புரந்தார், புரந்தார் உடன்படிக்கை அப்படிங்கிறது. ஆயிரத்தி 1775 இந்த 75 அங்கே போட்டதில்லை, இது 76. ஆயிரத்தி 1776 போடப்பட்ட ஒப்பந்தம் தான். இதில் யாருக்கும் போட்டிருக்கு, பிரிட்டிஷ், இந்த பக்கம் இருக்கிறது நானா ஃபட்னாவிஸ், 2 பேருக்கும் போடப்பட்ட ஒப்பந்தம் தான். சரியா, இதுக்கு பிரிட்டிஷ் சார்பாக யார் போனான்னு கூட கேட்கலாம், கர்னல் அட்டன் அப்படிங்கிறவர். அட்டன் இவங்க கர்னல் நினைக்கிங்க தமிழில், கர்னல் அட்டனுக்கும் நானா ஃபட்னாவிஸ்க்கும் இடையில போடப்பட்ட ஒப்பந்தம் தான் இந்த புரந்தார் உடன்படிக்கை அல்லது புரந்தார் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி. சரி, இந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னா, சரி நமக்குள்ளே ஒப்பந்தம் போட்டுருவோம், இனிமே பிரிட்டிஷ் நானா ஃபட்னாவிஸ் நமக்குள்ளே எதை வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், நமக்குள்ளே பிரச்சனை வேண்டாம். ஆனால் வெளியிலேருந்து யார் வந்தாலும் சரி, அது ஃப்ரெஞ்சாக இருக்கட்டும், டச்சாக இருக்கட்டும், டேனிஷாக இருக்கட்டும், போர்ச்சுகீஸாக இருக்கட்டும், யாருக்கும் நீங்கள் உதவி நம்ம 2 பேருமே உதவி பண்ணிடக்கூடாது, நம்ம 2 பேர்த்துக்குள்ளே உதவி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த புரந்தார் உடன்படிக்கையில் எழுதியாச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம நானா ஃபட்னாவிஸ் என்ன பண்ணிட்டாரு, ஃப்ரெஞ்சுக்கு உதவி பண்ணிட்டார். அங்கே தான் பிரச்சனை தொடங்குது. அதனால தான் ஆங்கிலோ மராத்தா வார் 1 தொடங்குறதுக்கு காரணம். அப்போது நம்ம நானா ஃபட்னாவிஸ் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரீஜியனை நம்ம ஃப்ரெஞ்சுக்கு கொடுத்துட்றாரு. அதுதான் பிரச்சனையாக தொடங்குது. சரியா, நம்ம நானா ஃபட்னாவிஸ் என்ன செஞ்சிட்டாரு, நானா ஃபட்னாவிஸ் granted a port to French. பிரெஞ்சுக்காரர்களுக்கு ஒரு துறைமுகத்தை கொடுத்து உதவினர் நானா ஃபட்னாவிஸ். இப்போ கொடுத்து உதவுனதுமே இது யாருக்கு பிடிக்கல, நம்ம பிரிட்டிஷ்க்கு பிடிக்கல. ஏன்னா 2 பேரும் ஆல்ரெடி புரந்தார் உடன்படிக்கையில் போட்டிருக்காங்க, வெளியில் வந்து யாருக்கும் நம்ம உதவி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ நானா ஃபட்னாவிஸ் என்ன பண்ணிட்டாரு, அதை வயலேட் பண்ணிட்டார், மீறிட்டார். வயலேட்டட் திஸ் ட்ரீட்டி ஆஃப் புரந்தார்.
இந்த புரந்தார் உடன்படிக்கையை நானா ஃபட்னாவிஸ் மீறிட்டார். அப்போ மீறினதுமே பிரிட்டிஷ்க்கு பிடிக்கல. பிரிட்டிஷு ஒரு மிகப்பெரிய படையை அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ பிரிட்டிஷ் வர்சஸ் மராத்தா 2 பேர்த்துக்குமான போர் நடந்துகிட்ருக்கு. இந்த போரில் இந்த ஸ்கார்ச்டு எர்த் பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்கார்ச்டு எர்த் பாலிசி அப்படின்னா என்ன அப்படின்னா, சுட்டெரிக்கும் அல்லது அழித்து ஒழிக்கும் பூமி கொள்கை அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னென்னா, இப்போது பிரிட்டிஷ் இங்கே இருக்கிறாங்க, மராத்தியர்கள் இங்கே இருக்காங்க. பிரிட்டிஷு மராத்தாவை அட்டாக் பண்ணிகிட்டே போகிறாங்க. அட்டாக் பண்ணிகிட்டே போகும்போது இது எல்லாம் ஊர் அப்படின்னா, இதில் இங்கே வரைக்கும் இருக்குது ஊர் அப்படின்னா, இது தொடக்கம். மராத்தா கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கிக்கிட்டே போகிறாங்க. பிரிட்டிஷ் அவங்கள எதிர்த்துக்கிட்டே போயிட்டுருக்காங்க. மராத்தா இங்கேருந்து போகும்போதே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் எரிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சாப்பாடே கிடைக்கக்கூடாது. யாருக்கு? பிரிட்டிஷ்க்கு. அந்த அளவுக்கு சுற்றி உள்ள எல்லா சாப்பாடு உணவுப் பொருள் கிடைக்கிறதுக்கான என்னென்ன வழி இருக்கோ அது எல்லாத்தையும் அழிச்சிடுறாங்க. தண்ணி குடிக்கக்கூடிய கிணத்துலலாம் விஷத்தை கலந்துடுறாங்க. அப்போது பிரிட்டிஷ் இந்த இடத்துல இருந்து தொடங்கி இப்போ எங்கே வந்துட்டாங்கன்னா, அவங்களோட ஒட்டுமொத்த நாட்டோட எல்லையில் கிட்டத்தட்ட எண்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ இங்கேருந்து திரும்பி போகணும் அப்படின்னா நிறைய நாட்கள் ஆகும். நிறைய நாட்கள் ஆகும்னா சாப்பாடு தேவை, தண்ணி தேவை. ஆனால் மராத்தா என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் விவரமாக இது எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. இனிமேல் பிரிட்டிஷ் அவங்க நாட்டிலேருந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போது ஒட்டு மொத்தமாக பிரிட்டிஷு சரணடைஞ்சிட்டாங்க. யார்கிட்ட? மராத்தியர்கள்ட்ட. இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா 1779 பிரிட்டிஷ் சரணடைஞ்சிட்டாங்க. மராத்தியர்கள்ட்ட சரணடைஞ்சிட்டாங்க. மராத்தியர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. அப்போது பிரிட்டிஷ் சரணடைஞ்சதுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சரணடைஞ்ச இடத்துக்கு பேர் தான் வாடகான் அப்படின்னு பேர். அப்போது அந்த இடத்துல 2 பேரும் ஒப்பந்தம் போடுறாங்க. யார்? பிரிட்டிஷும் நம்ம மராத்தியர்களும். இதோட இந்த அமைதி பேச்சுவார்த்தையை முடிச்சிடும். நீங்கள் உங்கள் ரீஜியனை வச்சுக்க, நாங்கள் எங்கள் ரீஜியனை வச்சுக்கிறோம், 2 பேருக்கு சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ட்ரீட்டி ஆஃப் வாடகான் அப்படின்னு வாடகான் ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒன்று போடுறாங்க. ட்ரீட்டி ஆஃப் வாடகான், தமிழில் வாடகான் ஒப்பந்தம். 1799 போட்டாச்சு. இது போட்டதுமே அது எப்படி நம்மளோட இவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் படை இந்த மராத்தியர்கள்ட்ட தோக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ஒரே ஒரு ஆளால் ஏற்றுக்கவே முடியல. அவர் தான் வாரன் ஹேஸ்டிங். இவர் திரும்ப நேரடியாக பிரச்சனைக்கு வராரு. இவர் ஒரு மிகப்பெரிய படை அனுப்புகிறார். யார்? வாரன் ஹேஸ்டிங் சென்ட் எ ஃபோர்ஸ், ஒரு மிகப்பெரிய படை அனுப்புகிறார். அது யாரோட தலைமையில் போகுது அப்படின்னா, கொட்டார்ட் அப்படிங்கிற ஒரு கர்னலோட தலைமையில் போகுது. சென்ட் எ ஃபோர்ஸ் ஒரு மிகப்பெரிய படையை அனுப்புகிறார். யாரின் கீழே அப்படின்னா, அண்டர் கர்னல் கொட்டார்ட். கர்னல் கொட்டார்ட் அப்படின்னு எழுதிக்கங்க. கொட்டார்ட். கர்னல் கொட்டார்டின் தலைமையின் கீழ் மிகப்பெரிய படையை வாரன் ஹேஸ்டிங் இவர் சொன்னதுனால இவ்வளோ பெரிய படை போகுது. போனதுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆயிரத்தி 1779 அகமதாபாத் அப்படிங்கிற இடத்த கைப்பற்றுறாங்க. மராத்தியர்கள்ட்ட ஒவ்வொரு பகுதியாக திரும்ப கைப்பற்றுறாங்க. அகமதாபாத்தை கைப்பற்றியாச்சு. 1780 பாசின். இது ஒரு பக்கம் பிரச்சனை நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இப்போது யாருக்கு வெற்றி? இந்த இடமெல்லாம் பிரிட்டிஷ்க்கு வெற்றி. இதே மாதிரி இன்னொரு ஜென்ரல், இன்னொரு தளபதி, அவர் பேர் போப்பம் அப்படின்னு பேர். போப்பம். இவர் ஒரு தளபதி. இவரின் கீழே ஒரு படை போகுது. இது குவாலியர் அப்படிங்கிற இடத்த கைப்பற்றுறாங்க. குவாலியர் கேப்சர். குவாலியரை கைப்பற்றிட்டாங்க. அப்போ வரிசையாக மராத்தியர்களுக்கு தோல்வி. அடுத்து இன்னொரு ஜென்ரல், இன்னொரு தளபதி கமாக். இவரோட தலைமையின் கீழே இன்னொரு படை போகுது. இது சிற்பி அப்படிங்கிற இடம். இந்த இடத்த ரூல் பண்ணிகிட்டு இருக்க கிங் எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னா, சிந்தியா வம்சத்தை சேர்ந்தவர். இது அடிஷனல் வேணால் எழுதிங்க. இந்த சிற்பிங்கிற இடத்த தோற்கடிக்கிறாங்க.
இப்படி வரிசையாக பயங்கரமான தோல்வி நம்ம மராத்தியர்களுக்கு. இப்போ கடைசியில் மராத்தியர்கள் பேச்சுவார்த்தைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட போதும், நாம் பிரச்சனையை முடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி. கடைசியாக 1782 ஃபைனலாக போடப்பட்ட ஒப்பந்தத்துக்கு பேர் தான் சால்பை ஒப்பந்தம் அப்படின்னு பேர், ட்ரீட்டி ஆஃப் சால்பை. இந்த ஒப்பந்தத்தின்படி 2 பேர் என்ன முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த சால்செட் அப்படிங்கிற பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதி பிரிட்டிஷ் நீங்களே வச்சுக்கோங்க, அதே மாதிரி பேசின் அப்படிங்கிற பகுதி இருக்கு இல்லையா, அதை நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக பேச்சுவார்த்தையில் இந்த சால்பை ஒப்பந்தம் அப்படிங்கிறது மூலமாக முதலாவது ஆங்கிலோ மராத்தா வார் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்தது. ஓகேவா? இது மாதவராவ 1 தொடங்கி அப்படியே முக்கியமான இந்த போரில் முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டால் நம்ம நானா ஃபட்னாவிஸ் தான். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார். இந்த மராத்தா மட்டும் இப்போ சொல்கிற கதையை புரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம ஹிஸ்ட்ரியில் மராத்தியரோட வரலாறை எடுக்கும்போது இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு சில இடத்துல கூட புரியாமல் இருக்கலாம், ஏன்னா இது வந்து பிளாங்காக கதை மட்டும்தான் இருக்குது இல்லையா, இது போர் மட்டும்தான் இருக்குது. இந்த போர்லாம் எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம மராத்தியரோட முழு வரலாறு படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். சரியா? அடுத்து ஆங்கிலோ மராத்தா வார் 2. ஆங்கிலேய மராத்திய போர் 2, 1803 1805 வரை 2 வருடத்துக்கு நடந்த போர். சரி, இதில் என்னாச்சு அப்படின்னா, இப்போது நம்ம மராத்தியரோட பகுதியை யார் ரூல் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படின்னா, அந்த மாதவராவ் 2 அப்படிங்கிற சின்ன பையன் இருக்கிறாரு, அவரோட தளபதியாக இருக்கிறவர் நானா ஃபட்னாவிஸ். அப்போ அங்கே எது இருந்தாலுமே நானா ஃபட்னாவிஸ் எடுக்கிற முடிவு தான். இப்போ இதெல்லாம் 1800க்கு அப்புறம் நடக்குது இல்லையா. நம்ம 1798 இந்த துணைப்படை திட்டம் அப்படிங்கிற ஒன்றை லார்டு வெல்லஸ்லி கொண்டு வந்துட்டார். சப்சிடரி அலையன்ஸ் துணைப்படை திட்டம். இதை கொண்டு வந்தவர் லார்டு வெல்லஸ்லி பிரபு. துணைப்படை திட்டம், சரியா? இது ஏற்கனவே எழுதியிருக்கோம். துணைப்படை திட்டம், இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் லார்டு வெல்லஸ்லி. இதில் தான் நம்ம இப்போ மைசூரை 1799 திப்பு சுல்தான் இறந்ததும் அதில் சேர்த்துட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மராத்தியர்களோட பகுதியை நீங்களும் எங்களோட சேரணும் அப்படிங்கிறாங்க இந்த துணைப்படை திட்டத்தில். இதுக்கு நானா ஃபட்னாவிஸ் எவ்வளோ பெரிய மிகப்பெரிய படைத்தளபதி, அவர் என்ன சொல்கிறாரு, அது ஒருபோதும் முடியாது அப்படிங்கிறாரு நானா ஃபட்னாவிஸ். நாங்கள் எப்போதுமே சுதந்திரமான அரசர்களாக தான் இருப்போமே தவிர உங்களுக்கு கீழே நாங்கள் அரசாள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நானா ஃபட்னாவிஸ் அதை மறுத்துடுறாரு. நானா ஃபட்னாவிஸ் refused to accept subsidiary alliance. துணைப்படை திட்டத்தை ஏற்க மறுத்தார் நானா ஃபட்னாவிஸ். சரியா? அதிலெல்லாம் எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நானா ஃபட்னாவிஸ் பயங்கரமாக எதிர்க்கிறாரு பிரிட்டிஷை. சரி, இவர் எதிர்த்துட்டு இருக்காரு, இவர் இருக்கிற வரைக்கும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க பிரிட்டிஷ். ஏன்னா மிகப்பெரிய படைத்தளபதியாக இருக்கார். ஒரே வழி, இவர் இறந்தால் மட்டும்தான் ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்ச காலகட்டத்தில் தான் 1800 இவர் இறந்து போயிடுறார். இவர் இறந்து போனது பிரிட்டிஷ்க்கு பயங்கரமான மகிழ்ச்சி. இனி நம்ம இந்த இடத்த எப்படியாவது உள்ள நம்மளோட துணைப்படை திட்டத்தின் கீழே சேர்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பேஷ்வா வர்றது யார் அப்படின்னா, நெக்ஸ்ட் பேஷ்வா பாஜிராவோ 2. இவர் யார் அப்படின்னா, நம்ம முதல்ல பார்த்துருந்தோம் இல்லையா, நாராயண ராவோட அங்கிள் ரகுநாத் ராவோ, அந்த ரகுநாத் ராவோட பையன் தான் இந்த பாஜிராவோ 2. ரகுநாத் ராவோட சன்னு தான் இந்த பாஜிராவோ 2. இந்த பாஜிராவோ 2 வந்து, அதாவது இதில் வந்து நம்ம பேஷ்வா கிட்டத்தட்ட ஒரு ஹோல்கர், சிந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு 5 குரூப் இருக்குது. அதில் இந்த பாஜிராவோ 2 அப்படிங்கிறவர் பேஷ்வா குரூப்பை சேர்ந்தவர். இவர் யாரோட டைப்பில் இருக்கார் அப்படின்னா, சிந்தியா அப்படிங்கிற ஒரு குரூப். சிந்தியா
இவங்க 2 பேரும் ஒரு டீமில் இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பாஜிராவோ 2 இருக்கார் இல்லையா, இவர் ஹோல்கர் அப்படின்னு ஒரு டீம் இருக்குது. ஹோல்கர் அப்படிங்கிற ஒரு குரூப். இந்த ஹோல்கர் குரூப்பில் வித்துஜி அப்படிங்கிற ஒரு பையனை கொலை பண்ணிடுறார். இந்த வித்துஜி அப்படிங்கிற பையன் யார் அப்படின்னா, வித்துஜி இந்த பையன் யார் அப்படின்னா யஷ்வந்த்ராவோ ஹோல்கரோட பிரதர் தான் இந்த வித்துஜி. அந்த யஷ்வந்த்ராவோ ஹோல்கர் அப்படின்றதாலே அவன் பயங்கரமான ஒரு மாவீரன். யஷ்வந்த்ராவோ ஹோல்கர். இந்த யஷ்வந்த்ராவோ ஹோல்கரோட தம்பி தான் யார் அப்படின்னா இந்த வித்துஜி. இந்த வித்துஜியை யார் கொலை பண்ணிடுறா? நம்ம பாஜிராவோ 2. அப்போது இந்த ஹோல்கர் என்ன பண்ணிடுறாரு, இனிமேலும் பாஜிராவோ 2 வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோல்கர் டைரெக்டாக சண்டையில் இறங்கிறார். ஹோல்கர் வேர்சஸ் பாஜிராவோ 2. இந்த பாஜிராவோ 2 யாரை சேர்த்துக்கிறாரு? சிந்தியாவை சேர்த்துக்கிறார். அப்போ இவங்க 2 பேரும் ஒரு டீமில் இருக்காங்க, ஹோல்கர் இந்த பக்கம் இருக்கிறார். இப்போ பாஜிராவோ 2க்கு பயங்கரமாக பயம் வந்துருச்சு. ஏன்னா இந்த ஹோல்கர் பயங்கரமான ஒரு மாவீரன். அப்போ இவன் நம்மளை கண்டிப்பாக கொலை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஜிராவோ 2 என்ன பண்ணுறாரு, இந்த ஒட்டுமொத்த குரூப்புமே இந்த பேஷ்வாவாக இருக்கட்டும், சிந்தியாவாக இருக்கட்டும், ஹோல்கராக இருக்கட்டும், எல்லாருமே யாருக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா, ஒருபோதும் பிரிட்டிஷோட நம்ம ஒன்று சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடோடு இருந்த ஆட்கள் தான் இவங்கெல்லாம். இப்போ தான் இவங்கெல்லாம் தனித்தனியாக இருக்கிறாங்க. இப்போ இந்த பாஜிராவோ 2 என்ன பண்ணிட்டாரு, இது ஹோல்கருக்கு பயந்து டைரெக்டாக பிரிட்டிஷில் போய் இணைஞ்சிட்டார். நீங்கள் தான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இவர் பிரிட்டிஷ்க்கு போயிட்டார். யார்? பாஜிராவோ 2 ரேன் டு பிரிட்டிஷ். ஆங்கிலேயர்கள் நோக்கி ஓடிட்டார். அங்கே போனதுமே அந்த ஆங்கிலேயர்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறார். இனிமேல் நீங்கள் தான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. 1802 வருஷத்தில் ட்ரீட்டி ஆஃப் பேசின் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை போடுறாரு. யார்? பாஜிராவோ 2க்கும் நம்ம பிரிட்டிஷ்க்கும். இன்னொன்று இங்கே நடந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, ஹோல்கர் வெர்சஸ் பாஜிராவோ 2 சிந்தியா, இதில் ஜெயிச்சதே யாராக இருக்கும்னா நம்ம ஹோல்கர் டீம் தான். அது ஜெயிச்சதுக்கப்புறம் தான் இனி நம்மளை கொலை பண்ணிடுவான்னு சொல்லி தான் பாஜிராவோ 2 ஓடி வருவார். அப்படி ஓடி வந்தவர் தான் பிரிட்டிஷ்ட ஓடி வந்துடுவார். பிரிட்டிஷ்ட ஹெல்ப் கேட்குறாரு. பிரிட்டிஷ் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, நீங்கள் துணைப்படை திட்டம்னு எந்த திட்டம் வேணாலும் போடுங்க, ஆனால் என்னோட உயிரை காப்பாற்றினா போதும், நான் உங்களோட எந்த திட்டத்தில் வேணாலும் இணைகிறேன்னு சொல்லிடுவார் நம்ம பாஜிராவோ 2. இப்போ இவர் முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம பேஷ்வா, சிந்தியா, ஹோல்கர் எல்லாருமே என்ன முடிவு பண்ணது, ஒருபோதும் பிரிட்டிஷ்ட போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான். ஆனால் இப்போ நம்ம பாஜிராவோ 2 பேஷ்வா என்ன பண்ணிட்டாரு, பிரிட்டிஷ்ட போய் சேர்ந்துட்டாரு. இது யாருக்கு பிடிக்கல? ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய இவங்களோட ஹெல்ப் ஒரு டீம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. அதில் சிந்தியா இருக்காங்க. இவங்களாம் ஒரு குரூப் ஆஃப் நேம்ஸு. சிந்தியா, போன்ஸ்லே, இவங்களுக்கெல்லாம் இது சுத்தமாக பிடிக்கல. அது எப்படி, நாம் என்னதான் இருந்தாலுமே நம்மளோட பேர் வேணால் தனித்தனியாக இருக்கலாம், ஆனால் நாம் எல்லாருமே மராத்தியர்களோட வழி வந்தவர்கள், நாம் எப்படி ஆங்கிலேயர்கள்ட்ட போய் அடி பண்ணிடுறது? இவங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கெல்லாம் காரணம் இந்த பிரிட்டிஷ் தானே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தியா, போன்ஸ்லே எல்லாரும் சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக திரும்பிட்டாங்க. இங்கே பிரிட்டிஷில் யார் இருந்தா அப்படின்னா ஆர்த்தூர் வெல்லஸ்லி அப்படிங்கிறவர் ஆட்சியில் இருந்தார். ஆர்த்தூர் வெல்லஸ்லி. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து நிற்கிறாங்க. கடைசியில் இங்கேயும் ஜெயிக்கிறது யார் அப்படின்னா பிரிட்டிஷ் தான். ஏன்னா பிரிட்டிஷ் தான் வரிசையாக ஜெயிச்சிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு இருக்கிற படையோட எண்ணிக்கைலாம் எக்கச்சக்கமாகிடுச்சு. அப்போது பிரிட்டிஷ் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை, இந்த சிந்தியா, போன்ஸ்லே, பேசுவ எல்லாம் இருக்காங்களே, எல்லாத்தையும் கூப்பிட்டு தனித்தனியாக ஒப்பந்தம் போடுறாரு. இனி உங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இதோட நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒப்பந்தமாக நடக்குது. 1803 போன்ஸ்லேவை தோற்கடிக்கிறாங்க பிரிட்டிஷ். 1803 டிசம்பர் 17 போன்ஸ்லேவை தோற்கடிச்சு அப்போது ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, ட்ரீட்டி ஆஃப் தேவகான் அப்படின்னு சொல்லி. ட்ரீட்டி ஆஃப் தேவகான். தேவகான் ஒப்பந்தம். இது யாரை தோற்கடிச்சதுனால இந்த ஒப்பந்தம் வருது? போன்ஸ்லே அப்படிங்கிற ஒரு குரூப்பு தோற்கடிச்சதுனால ட்ரீட்டி ஆஃப் தேவகான். அடுத்து சிந்தியாங்கிற குரூப்பை தோற்கடிக்கிறாங்க பிரிட்டிஷ். சிந்தியாங்கிற ஒரு குரூப்பை தோற்கடிக்கிறாங்க. அதுவும் இதே 1803 தான், டிசம்பர் 30. அப்போ அவங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, ஸ்வாஜி அஞ்சகான் அப்படின்னு சொல்லி. ட்ரீட்டி ஆஃப் ஸ்வாஜி, SWAGJI, ஸ்வாஜி அஞ்சகான். ஸ்வாஜி அஞ்சகான் ஒப்பந்தம்.
இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக சிந்தியாவுக்கும் அவங்களுக்கும் உடன்படிக்கை ஏற்பட்டுச்சு. அடுத்து ஹோல்கரை டிஃபீட் பண்ணுறாங்க. இது 1806 நடந்தது. இதுலேயும் டிஃபீட் பண்ணிவிட்டு சரி 5ஓட முடிஞ்சது இல்லையா, 1805 ராஜ்கோட் ஒப்பந்தம், ராஜ்கோட் ட்ரீட்டி. இதோட 3 ட்ரீட்டி போட்டு ஒட்டு மொத்தமாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. இதோட செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் அப்படிங்கிறது முடிஞ்சது. இந்த சிந்தியானா என்ன, போன்ஸ்லேனா என்ன, ஹோல்கர்னா என்ன அப்படின்றது இப்போதைக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஹிந்து முஸ்லீம் இப்படிலாம் இருக்கு இல்லையா, ஹிந்துங்கிற ஒரு பேருக்குள்ளே நிறையா மக்கள் இருக்காங்களே, அதே மாதிரி போன்ஸ்லே அப்படிங்கிற ஒரு தலைப்பு ஒரு பேருக்குள்ளே நிறையா மக்கள் இருக்காங்க. சிந்தியாங்கிறது ஒரு கூட்டம், ஹோல்கர்ன்றது ஒரு கூட்டம். சரியா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து ட்ரீட்டிஸ் வந்து அதிகம், அதனால் ட்ரீட்டியை மட்டும்தான் அதிகமாக படிச்சுக்கணும் நல்லா. சரியா, இதோட செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் அப்படிங்கிறது முடிஞ்சது. அடுத்து நாம் பார்க்க வேண்டியது தேர்டு ஆங்கிலோ மராத்தா வார். அதை நாம் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். சரியா, ஏன்னா இது எல்லாமே ட்ரீட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால உடனே மனப்பாடம் பண்ண முடியாது. அடுத்த கிளாஸில் இதை பார்க்கலாம். சரியா, ஓகேவா, புரிஞ்சுதுங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம 1802 நடந்த ட்ரீட்டி கேட்குறீங்களா? பாஜிராவ் அதானே கேட்குறீங்க? அந்த பேசிங் தானே, 1802 தானே கேட்குறீங்க? அது நம்ம பாஜிராவ் 2 இருக்கார் இல்லையா, அவங்களுக்கும் பிரிட்டிஷ்க்கும். ஓகேவா? வேற யஷ்வந்த்ராவ் யாருன்னா, அவர் வந்து ஹோல்கர் அப்படிங்கிற இனத்தோட தலைவர். அவரோட தம்பியை தான் கொலை பண்ணிடுறாங்க. வேற வேற யாருக்கும் டவுட் இருக்குங்களா? சரி, ஓகே, திருப்பி பாருங்கள். படிக்கும்போது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டுருவாங்க. சரிங்களா, ஓகேவா? ஓகே, நன்றிங்க. அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நன்றி.